ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நைட்டில் வந்ததுனால நம்முடைய பத்திரபாபு கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு வரலான்னு போனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதையெல்லாம் நல்லா நம்ம விஜய் கிட்ட கட்டி நம்ம விஜய் கோவப்பட்டு நிலா ஒரு பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா இருந்துங்கன்னாங்க சொல்ல முடியும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க விஜய்க்கு. தான் பொண்ணு தன்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்றப்ப மட்டும் மல்லி தேவைப்பட்டாங்க. இப்போ நம்மளுடைய மல்லி மேலே அவங்க அக்கா தேவையில்லாத பழி சுமத்துறாங்க. அதை என்ன ஏதுன்னு அவங்கள ஒரு வார்த்தை கேட்க முடியாது. நம்முடைய மல்லி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை அந்த இடத்துல அசிங்கமாக பேசி விட்டு கொடுத்துட்றாருங்க. நம்முடைய பத்திரபாபு சும்மா இருப்பாங்களா, டே விஜய் நீ என்னடா என் தங்கச்சியை கேள்வி கேட்குறது, என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும், நீ உனக்கு உன் பொண்ணு வேணுன்றதுக்காக என் தங்கச்சியை யூஸ் பண்ணிட்டு இப்போ என் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு முடியாது, உன் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பிளான் போட்டு விரட்டுறீங்களா, டே இப்போவே நான் என் தங்கச்சியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுன்றத நீ காட்டிட்ட, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியுன்றத நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பத்திரபாவை பார்த்திங்கன்னா சும்மா சவால் விட்டுட்டு மாதம் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா விட்ரா விஜய் ஒழுக்கம் கெட்டவை இவ போனால் போய்கிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய்கிட்ட சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பாவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு மல்லியம்மா தான் வேணும், மல்லியம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் தேவையில்லாத மல்லியம்மா மேலே கோவப்படுறது, அதுக்கப்புறம் அவங்க மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா வருத்தப்படுறது, அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்குறது இல்லை. ஆனால் மல்லியம்மா அப்படி இல்லை, உங்ககிட்ட தெரியாத ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஒரு நோட் புக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாரி எழுதி வச்சுருக்காங்க, இந்த நோட்டை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வெண்பா குட்டி விஜய் முன்னாடி தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது நம்முடைய பத்திரபாபு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய நான் எதுக்காக மல்லியை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுறேன்னு போயிட்டு இப்போ மல்லியை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுக்கு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத நாகும், இப்போ உனக்கு அப்பாரம் சொல்கிறேன், முதல்ல போயிட்டு ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே ஒன்று நம்ம நாகும் போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட தலையில் ஊற்றிடுறாங்க. இனிமேல் அந்த வீட்டோட சகவாசமே உனக்கு இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தலை மொழிங்கிட்டு வந்துட்டு தான் நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன ஆச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம நாவு கேட்குற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் என் தங்கச்சி மேலே அபாண்டமாக பழி போட்டு என் தங்கச்சியை விபச்சாரி பட்டம் கட்டிட்டாங்க. அதனால தான் நான் என் தங்கச்சியை திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டேன், அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, விட்ட என் தங்கச்சியை கொன்னுடுவாங்க, அபாண்டமாக பழி போடுறாங்க, தாலி கட்டியிருக்கன்ற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாத அவனுமே வாய் கூசாது நம்ம மல்லியை தப்பாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆயிடுச்சு, அவங்கள நான் சும்மாவே விடுறதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம நாகு சொன்னது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அந்த வீட்டுக்கு போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய நாவுக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா நம்ம பாபு மல்லிக்கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்டுக்காத, மல்லி ரொம்ப கவலையில் இருக்கா, அவன் மேலே வீண் பழி சுமத்திட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சரி இரியா, இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம், வேறு எந்த வழியும் தேவையில்ல, அவ்வளோதான், என்னுடைய தங்கச்சி எனக்கு திரும்ப கிடச்சிதான் நான் நினச்சிக்கிறேன், இனிமேல் அவள் அந்த வீட்டுக்கு போக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு பேர் எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வருத்தப்படுறதே நம்மளுடைய வெண்பா தாங்க. நம்ம வெண்பாவை கண்டிப்பாக விஜயாலாம் எவ்வளோ அன்பு செலுத்தினா பாசத்தை கொடுத்தாலுமே நம்ம மல்லி அளவுக்கு கொடுக்க முடியாத நிஜம். நம்முடைய விஜய் கண்டிப்பாக வருத்தப்படுவார்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.